வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்றைக்கி நம்ம அடை முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அது எப்போவுமே நான் ரெகுலராக பண்ணுறது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. என்னென்ன பொருள் தேவை, எதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா. 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் அரைக்கிறதுக்கு, நறுக்கிறதுக்கு, தாளிக்கும் போது நறுக்கி போடுறதுக்கு 3 வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு. இதை எடுத்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் அரைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எனக்கு புளிப்பு போதும்னு சொல்லிட்டு நான் 2 தக்காளி தான் வெட்டினேன். கொஞ்சோண்டு வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கும், கொஞ்சோண்டு அந்த முட்டைக்குள்ளே போட்டு கலக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், அது ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குங்க. அதில் ஒரு பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகாய் தாளிக்கு, பாதி பச்சை மிளகாய் முட்டைக்குள்ளே போடுறதுக்காக குட்டி குட்டியாக இதெல்லாம் நறுக்கி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிற பாத்திரம்னா கடாய் எடுத்துருக்கேன். அதில் 2லேருந்து 3 ஸ்பூனுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் அவங்களோட தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவையோ பாருங்கள். எனக்கு இது அளவுக்கு அதிகமான எண்ணெய், அதனால் இதுவே ஜாஸ்தி நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ? நான் ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ளே கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொடிஞ்சதும் கருவேப்பிலை, வச்சுக்க பொருள்லாம் போடணும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம அடை முட்டைக்கு இல்லையா, அதுக்காக அடைக்க கலக்கிற மாதிரி எண்ணெய்லாம் போட்டு முட்டையில் கலக்கலான்னு பார்க்க. ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வத்தல் தூள். பார்த்துங்க, மஞ்சள் தூள் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ மஞ்சள் கலர் வரும்னு பார்த்துக்கணும். வத்தல் தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். நறுக்கி வச்ச ஒரு 1/2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நான் நாட்டு முட்டை எடுத்துருந்தேன். உங்களுக்கு என்ன முட்டை வேணுமோ அந்த முட்டையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி நான் ஒரே ஒரு முட்டையில் மட்டும் தான் மஞ்சக்கரு எடுத்தேன். எங்களுக்கு வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மஞ்சக்கரு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டாக்டரோட அட்வைஸ், அதனால் நான் அதை செய்யலை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு இங்கே வதக்க ஆரம்பிச்சிருக்கேன். கடாயில் அந்த பாதி பச்சை மிளகாய் இருந்தலையே அதை ஒன்றா போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு போட்டிருக்கோம், சோம்பு நான் எதுவுமே, பட்டை கிராம்பு எதுவுமே போடலை. வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம், அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பேஸ்ட் ஆகி தோல் தனியாக பிரிஞ்சு வரலையே அந்த அளவுக்கு. நான் வீடியோ ரொம்ப டைம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ப்ரொசீஜர் தான். வெங்காயத்தை, அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைக்கிறீங்க இல்லை தேங்காய் பால் விடுறீங்க அப்படின்னா 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் மல்லி போடுங்க. நான் வத்தல் தூள் 1 ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ என் தங்கச்சிலாம் எடுத்திங்கன்னா அவள் நிறையா காரம் சேர்ப்பாள். இவளுக்கு இது காரமாகவே இருக்காது. எனக்கு ஒரு மீடியமாக போதும். ஏன்னா இதுக்கு நமக்கு தேவைக்கு நார்மல் காரம் இருக்கும், அளவுக்கு அதிகமான காரம். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், நம்ம வத்தல் தூளும் போடுறோம். அதனால் இப்போது இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா இல்லை நம்ம முந்திரிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, கீழே பிடிச்சிரும். ஏன்னா எண்ணெய் நம்ம ஒரு அளவுக்கு அதிகமாக விடுறதில்ல, அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம். எனக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு உள்ளே ஊற்றிருப்பேன். உங்களுக்கு அதிகமாக வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னாலோ இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னாலோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிடுங்க. எனக்கு ஓரளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு போடலை. உங்களுக்கு உப்பு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஒரு நல்லா குறைஞ்சிடும், ஒரு 1/2 லிட்டர் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹையில் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்பப்போ கிண்டிக்கிடுங்க, கீழே பிடிச்சிடலாம். வேணா முந்திரி பருப்பு போட்டிருக்கோல்லையே, அதனால் எனக்கு இந்த கெட்டி பக்குவம் போதும் அப்படின்றதுனால இந்த பக்குவம் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது தண்ணி அதிகமாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா? இது தேங்காய் பால் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வரும். அது வேணுமா வேண்டாமாங்கிறது
யோசிச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா இந்த பிரியாணிலாம் போட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறீங்க, இல்லை வந்து இந்த புலாவ் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தேங்காய் பால் விடுறது. இப்போ நான் வந்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை, அதை மறுபடியும் உப்புலாம் போட்டுக்கொள்ளே நல்லா செக் பண்ணி கலக்கிக்கிறோம். நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க, இல்லைன்னா உப்புக்கு நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கிடக்கும். அதனால் திருப்பி ரொம்ப நேரமாக கலக்கிடணும். கலக்கிட்டு தான் ஊற்றணும். இது வந்து உப்பு, காரம், அந்த வாசனைக்கு சீரகம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டையில் காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். எப்பவுமே நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றுவோம், ஆனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ காரம் சேருமான்னு தெரியாது. ஆனால் இது இப்படி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக, நம்ம முட்டை அடை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை எடுத்து போட்டு அதை ஒரு கிரேவியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அடை எடுத்து பொரித்து போட வேண்டாங்கிறதுனால இப்படி போட்டு தான் பண்ணுறது. அப்படியே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருதா, அந்த பக்கம் வரும்போது இந்த முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வைக்காதீங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் முட்டையை ஊற்றணும். இல்லைன்னா முட்டை அடை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா முட்டையை நம்ம டைரெக்டாக ஊற்றுறதுனால உடனே நீங்கள் வந்து கிண்டினீங்க அப்படின்னா பிரிஞ்சிடும். சிம்மில் வச்சு அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீழே கிண்ட முடியும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஊற்றுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உண்மையில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லானா இவங்க வேண்டாம்பாங்க. அதனால் நான் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிக்கலை. உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேனா கூட நீங்கள் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிங்க. இப்போ மகி இருந்தால் அப்படின்னா நான் அதெல்லாம் போடுவேன். இவங்களுக்கு அவ்வளோலாம் ரொம்ப பட்டை கிராம்பெலாம் போட்டால் வேண்டாம்பாங்க. அதனால் நான் வந்து அந்த அரைக்கிறோம் இல்லையா, அதில் மட்டும் தான் பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பால் விடனா விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் அரைச்சி போடணும் போட்டுக்கலாம். எனக்கு போதுங்கிறதுனால கொஞ்சம் தான் போதுங்கிறதுனால நான் அதெல்லாம் விடலை. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சும் விடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கலாம். ஒரு சூப்பராக பார்த்தா அப்படியே நிற்கும். நம்ம அடை முட்டை எடுத்து அப்படி இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். நான் வந்து இது காலையில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணேன். அப்படி ஒரு சாஃப்டாக ஒரு ஃப்ளஃபியாக ரொம்ப அருமையாக இருந்தது. நான் முட்டை சாப்பிட மாட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு உண்மையில் நான் வந்து நல்லா இருக்கா சூப்பராக இருக்கான்னு சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும், உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அது கரண்டி விடும்போதே அது பிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அந்த முட்டையோட இது பாருங்கள், டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படி இருக்கும். கிரேவியை நம்ம வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம். மத்தியானத்துக்கு வந்து நான் ஜீரா ரைஸ் வச்சுருந்தேன், அதுக்கு சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து புலாவ், பிரியாணி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு பிச்சு காமிக்கிறாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ஒரு டேஸ்டியான ஒரு நல்ல குருமாவாக இருக்கும். இது மத்தியானம் நான் காலையில் சாப்பிட்ட சப்பாத்தியும் காலிஃப்ளவரும். ஸ்ரீ மகா பரிவார திருவடிகள் சரணம்.